ஹாய் ஆல், எனக்கு தேர்ஸ்டே லன்ச் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காரக்குழம்பு தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வாழைப்பூ வந்து உசிலி பண்ணிடலான்னு. உசிலிக்கு வந்து 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு 5 வரமிளகா போட்டு ஊற வச்சிருந்தேன் 1 மணி நேரம். அதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கோர்ஸாக வந்து அரைச்சிக்கணும், உப்பு போட்டு அரைச்சிக்கணும். அதை வந்து இந்த மாதிரி ஆவியில் வந்து வேக விட்டு எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் உதிர்ந்து வந்துடும். சைட் பை சைடு எனக்கு காரக்குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாழைப்பூவையும் நம்ம வந்து தனியாக தான் வந்து கட் பண்ணி வேக வைக்கணும், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிடணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வைங்க, இல்லைனா அந்த தண்ணி வேஸ்ட் ஆயிரும். நம்ம தண்ணி அளவு கரெக்டாக வச்சோன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு தாளிச்சிட்டு இந்த உசிலி வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் உதுத்து போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வாழைப்பூ வேக வச்சதையும் நல்லா வதக்கி எடுத்துடணும். ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்ததுன்னா வாழைப்பூ உசிலி வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடும். அஹான் வந்து காரக்குழம்பு அவனுக்கு பிடிக்காது. ஸோ அவனுக்கு வந்து தனியாக பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் சிம்பிளான லன்ச் மெனு இது தான். எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் இது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.